வெல்கம் டு ட்ரீம் டிஎன்பிசி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 29 February 2020 நடந்த தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Arithmetic mean of the value 9, 6, 7, 8, 5 and x is 8. Then value of x is 9, 6, 7, 8, 5 மற்றும் எக்ஸின் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆறுத்தோட அடிஷனோட ஆவரேஜ் வந்து 8ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். 9 + 6 + 7 + 8 + 5 + x தட் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை டேர்ம்னா 6 டேர்ம் இருக்குது. அதோட ஆவரேஜ் தான் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 8 × 6ன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது வந்து 48ன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து ஆட் பண்ணினா 35ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 35xன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ 35 + xன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இந்த 35 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா x = 48 - 35ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா x = 13ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 13 தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிளாக In certain code, algebra as B, K, H, D, C, Q, B, then geometry is coded as. ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா என்பதை B, K, H, D, C, Q, B என குறித்தால் ஜாமெட்ரி என்பதை எவ்வாறு குறிக்கலாம்? ஓகேங்களா? ஸோ இது வந்து ரீசனிங் சம்மு. ஸோ ரீசனிங்க்கு வந்து நம்ம எப்பவுமே ஏ டு Z வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அல்ஜிப்ரான்றதை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜாமெட்ரின்றது எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அல்ஜிப்ரான்றது ஏ எடுத்துங்க ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ ஏ கற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பி இருக்குது. அப்போது ஏ கற்று பி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபார்வர்டில் போயிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கே கொடுத்துருக்காங்க. அப்போது எல் இங்கே இருக்குது. ஸோ கேன்றது முன்னாடி பேக்வேர்டில் போயிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஃப்ரண்ட்டில் போயிருக்காங்க, செகண்ட் டேர்முக்கு பேக்கில் போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் ஜிக்கு கற்று ஜிக்கு வந்து இங்கே ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜிக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க ஹெச். ஸோ ஃபார்வர்டில் போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈக்கு அப்புறம் டி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்வேர்டில் போயிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னென்னா ஃபார்வர்டில் போகிறாங்க, செகண்ட் டேர்ம் வந்து பேக்வேர்டில் போகிறாங்க, மறுபடியும் தேர்ட் டேர்ம் வந்து ஃபார்வர்டு, ஃபோர்த் டேர்ம் வந்து பேக்வேர்டு. இதுமாதிரி ஒன்று விட்டு மாறி போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜாமெட்ரி. அப்போ ஜாமெட்ரிக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்டு போகணும். ஸோ ஜிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா ஹெச் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஹெச் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு ஈக்கு அப்புறம் பேக்வேர்டில் போகணும். அப்போ டி தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓக்கு அப்புறம் மறுபடியும் ஃபார்வர்டில் போனோம். ஓக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா பி இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எம்முக்கு அப்புறம் பேக்வேர்டில் போகணும். ஸோ எம்முக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா எல் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்கு முன்னாடி போகணும். ஸோ ஈக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா எஃப் இருக்குது. நெக்ஸ்ட்டு டீக்கு பேக்வேர்டு. ஸோ டீக்கு பேக்வேர்டு போனீங்கன்னா எஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆருக்கு ஃப்ரண்ட்வேர்டு. ஆருக்கு ஃப்ரண்ட் வந்து எஸ் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் எஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பேக்வேர்டு. ஒய்க்கு பேக்வேர்டு போட்டிங்கன்னா எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃப்ரண்ட்டில் போகுது, செகண்ட் டேர்ம் வந்து பேக்வேர்டில் போகுது. ஸோ அதுமாரி கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏபிசிடி கரெக்டாக போட்டு அது சால்வ் பண்ணிங்கன்னா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஏரியா ஆஃப் ரோம்பஸ் வித் டயகனல்ஸ் as 6 cm and 8 cm is. மூலை விட்டங்கள் 6 cm மற்றும் 8 cm கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு. ஸோ என்னென்னா ஒரு ரோம்பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரோம்பஸோட மூலை விட்டங்கள் டயகனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ D1 வந்து 8 cm, D2 வந்து 6 cm சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏரியாவோட ஃபார்முலா தெரியும். அதாவது மூலை விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபார்முலா சாய் சதுரத்தின் ஃபார்முலா வந்து ½ × D1 × D2. ஓகேங்களா? இப்போ ½ × D1 வந்து 8, 6. ஓகேங்களா? கேன்சல் பண்ணால் 4, 6 4s are 24. ஓகேங்களா? 24 cm². ஸோ ஆன்சர் வந்து 24. சி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் சம் போகலாம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பேர்? ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதம் என்ன? ஸோ என்ன சொல்லிடுறா, ஒரு ஸ்பியரோட வால்யூம்னு கன அளவு மற்றும் புறப்பரப்பு சர்ஃபேஸ் அது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து தெரியும் 4/3 πr³ சொல்லிட்டு தெரியும். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr² சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ 4 கேன்சலு, பை கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குன்னா r³ r² வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குன்னா 1/3r சொல்லிட்டு இருக்கும். இந்த சைடு வந்து என்ன இருக்குன்னா எதுவும் 1 தான் இருக்கும் இந்த சைடு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எத்தனா 3ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது 3 × 1/3r × 1 × 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா r/3ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அப்போது இதுக்கான ரேஷியோ வந்து என்னென்னா r/3. ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் சம் போகலாம்.
Curved surface area of a solid sphere is 36 cm square. If the sphere is divided into two hemispheres, then the total surface area of one of its hemisphere is. ஒரு திடக்கோளத்தின் வலைப்பரப்பு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனை இரு கோளங்களாக பிரித்தால் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பளவு என்ன? ஸோ என்ன குத்துறாங்கன்னா, ஒரு ஸ்பியர் இருக்குது, அதாவது கோளம் இருக்குது, அந்த கோளத்தோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து குத்துறாங்க. அதாவது திடக்கோளம் வந்து இது வலைப்பரப்பு வந்து குத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வலைப்பரப்பு வந்து 36ன்னு சொல்லிட்டு குத்துறாங்க. நமக்கு வந்து ஃபார்முலா, அந்த ஸ்பியரோட வலைப்பரப்பு ஃபார்முலா வந்து தெரியும், 4πr² சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? 4πr² 36ன்னு சொல்லிட்டு குத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்பியரை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஹெமிஸ்பியராக மாற்றுறாங்க, 2 ஹெமிஸ்பியராக மாற்றுறாங்க. அதில் நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டுறாங்க, ஒரு ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஓகேங்களா? மொத்த பரப்பளவு தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு ஹெமிஸ்பியரோட மொத்த வலப்பரப்போட ஃபார்ம் வந்து 3πr². ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போது 3πr² தான் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு வேல்யூ. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, 4πr² வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4ம் 36, அதாவது இப்போ ஒரு πr² வந்து எவ்வளோன்னு கேட்டால் 9 சொல்லிட்டு தெரியும். அப்போது πr² = 9 சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த πr² வந்து இங்கே இந்த சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3 × 9 27. ஸோ ஆன்சர் வந்து 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஆறு கண்டுபிடிச்சி அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாம். Which of the following should be added to make x⁴ + 64 a perfect square? x⁴ + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் கூட எது ஆட் பண்ணால் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா ஃபார்முலா a + b² சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ a² + b² + 2ab அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏவாகவும் எடுத்துங்க, a² எடுத்துங்க, இது வந்து b² எடுத்துங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து a² இருக்குன்னா, அப்போ ஏவாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா x² சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து b² இருக்குன்னா, அப்போ b-ஆக இருக்கும்போது என்னன்னா 8ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து a, இது வந்து b. ஓகேங்களா? இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது ஆட் பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்துடும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். அப்போது x² + 8 = x⁴ + 64ன்னு வரும், ப்ளஸ் 2 × 8 × x². ஓகேங்களா? அப்போது x⁴ + 64 ப்ளஸ் 16 x² சொல்லிட்டு வரும். அப்போது 16 x² ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது ஃபார்முலாலேருந்து. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 16 x² தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அல்ஜிப்ரா ஃபார்முலாலேருந்து அதை எடுத்துருக்கேன். ஸோ அது கரெக்டாக கவனிச்சிட்டனாலே போதும். நெக்ஸ்ட் டைம் போகலாம். What percentage of a day is 10 hour? ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஓகேங்களா? அதாவது ஒரு நாள் இருக்குது, 24 மணி நேரம், அதில் 10 மணி நேரம்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு நாள் வந்து 24 hours. ஸோ 24 hours வந்து நமக்கு 100%னா 10 ஹவர்ஸ்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 10 × 100 divided by 24, that is equal to x. ஸோ இது எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து x = 41.67% கிடைக்கும். அப்போது எவ்வளோ இப்போ 10 hour, ஒரு நாளில் 10 ஹவர்ஸ்ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னா 41.67%. நெக்ஸ்ட் டைம் போகலாம். 3 numbers are in the ratio 3:5:7 and their average is 60. Find the smallest number. 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளனர். அவற்றின் சராசரி 60 எனில் அவ்வெண்களின் மிக சிறிய எண் எது? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோட ஆவரேஜ் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரேஷியோவில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து தெரியும் ரேஷியோனால நம்ம வேரியபிள் ஆட் பண்ணிப்போம். ஸோ 3x + 5x + 7x that is equal to, இங்கே வந்து ஆவரேஜ் தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மூணுத்தோட ஆவரேஜ்ன்றதுனால ஸோ 3 × 16 சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ இங்கே வந்து 180 சொல்லிட்டு வரும். ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15xன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 15 இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 12 டைம் வரும். அப்போ x = 12. ஓகேங்களா? ஸோ இதில் எது ஸ்மாலஸ்ட்னா 3x தான் ஸ்மாலஸ்ட். அப்போ 3 × 12 போட்டிங்கன்னா 36ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுனா 36 தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் போகலாம். ஃபைண்ட் த 4th ப்ரொபோஷனல் டு 4, 16 and 7. 4, 16 மற்றும் 7க்கு 4வது விகித சமம் காண்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா 4th ப்ரொபோஷனல் வந்து கேட்டிருக்காங்க இந்த நம்பருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 4th ப்ரொபோஷனல்ன்றது ஒரு ரேஷியோ ப்ரொபோஷனல் மெத்தடில் a + b = c + dன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 4th ப்ரொபோஷன்றது இந்த d தான் 4th ப்ரொபோஷனல். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஏவோட வேல்யூ வந்து 4, பியோட வேல்யூ வந்து 16, that is equal to
சியோட வேல்யூ 7, எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x தட் இஸ் ஈக்குவல் டு 7 × 16 சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ 4 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 4s are 28. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 28. ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ப்ரொபோஷனல் இந்த மெத்தட் தெரிஞ்சுன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் போடலாம். இஃப் 7:5 இஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு x:25 தென் x இஸ் 7:5 மற்றும் x:25 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7:5 தட் இஸ் ஈக்குவல் டு அதோட ப்ரொபோர்ஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா x/25 சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். அப்போது 5x = 7 × 25 சொல்லிட்டு தெரியும். ஸோ இது கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும். x = 7 5s are 35 ஆன்சர். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ரேஷியோ மெத்தட் போட தெரிஞ்சால் போதும், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆன்சர் வந்து 35 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2 × 3 × 5 × 7 அண்டு 3 × 5 × 7 × 11. ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் கேட்குறாங்க. அதாவது தமிழில் மீப்போமா வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் வந்து எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு 2 × ஸோ 3 காமனாக இருந்தால் 3 மேக்ஸிமம் எல்லாமே பவர் 1 தான் இருக்குது. ஸோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ 3 × 5 × 7 × இதில் வந்து 11 இருக்குது. ஸோ 11 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? எல்சிஎம் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே. ஸோ இதோட தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்த மேக்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.